ஓம் விக்னேஸ்வராயா போற்றி. ஓம் நவக்கர நேரலை போற்றி. பூச நட்சத்திர நேரலுக்கு வணக்கம். பூச நட்சத்திரம் கடகராசியில் இருக்கிற உடைபடாத நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை தான் நடக்கும். நட்சத்திரநாதன் சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாரு. பரவாயில்ல, கெடு பலன்கள் குறைஞ்சி நல்ல பலன்கள் நடக்கும். ராசிக்கு சூரியன் வர்றாரு. ஆடி 1ஆம் தேதி 17/7/2024. ராசிக்கு 2 கோடி 1 ராசிக்கு வருது. நல்ல அமைப்பு தான். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, உத்வேகமாக இருப்பீங்க, குடும்ப காரியங்களை நல்லபடியாக பார்ப்பீங்க. பூச நட்சத்திரத்துக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பலனை இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். தனியாகவே சொல்கிறேன். ராசிக்கு வீடியோ போட்டுட்ருந்தேன். இப்போ இந்த மாத பலன்களை நட்சத்திரத்துக்கு சொல்லிடுறேன். ஓகே நேர்களே, அடுத்து வருகின்ற நாட்களில் ஆயில்யம், புனர்பூசம், 4ஆம் பாதம் இவங்களுக்கும் தனியாக நான் வீடியோ பதிவு போடுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். ஓகே நேர்களே, இந்த ஆடி மாதம் பூச நட்சத்திரத்துக்கு பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பை சொல்லிடுறேன். ஒரு சிறப்பு பலன்கள். அதாவது ஆடி பௌர்ணமி முக்கியமான பௌர்ணமி. உங்கள் ராசியை மையப்படுத்தி தான் நடக்குது. கடக ராசியில் சூரியனும் மகர ராசியில் சந்திரன் உங்கள் ராசிநாதன் அமைகிற இடம் தான் ஆடி பௌர்ணமி. ஆடி மாதம் தர்ஷானம் அப்படிம்பாங்க. அதாவது சூரியன் தெற்கு முகமாக நடக்கிறது. உத்தராயணம் தர்ஷானம். அதில் ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் அவர் தெற்கு முகமாக அவர் பிரயாணம் செய்வார் தன்னுடைய நகர்வில். இது கடகராசியிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த அமைப்பு பொதுவாக மழை காலத்தை நோக்கி போகும். ஏன்னா ஆடி மாதத்துலேருந்து காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து மழை, அடுத்து குளிர்காலம், இப்படியே தான் போகும். மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் இந்த பருவநிலை மாறும். ஸோ ஆடி மாத காற்றுன்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் அம்மியை பறக்கும்பாங்க. அதுபோக ஆடி மாதம் விசேஷ தினங்கள் உள்ள மாதம். ஆலய வழிபாடுகள் அதிகமாக இருக்கும். அம்மன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, இப்படி நிறைய வழிபாடுகள் இருக்கும். உள்ளூர் திருவிழாக்கள் நிறைய நடக்கும். சரி நேர்களே, அப்படி பார்க்கும்போது ஆடி பௌர்ணமி முக்கியமான நாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. சிவசக்திக்கு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. ஆடி பௌர்ணமி சிவனை சக்தி சேர நாள் சிவசக்தி தான். சிவசக்தி அம்சமாக பார்க்கப்படுகிறது ஆடி பௌர்ணமிக்கு. ஏன்னா அந்த ஒரு கதை இருக்குது. அந்த கதையை ஒரு 2 வரி சொல்லிவிட்டு நான் அந்த ஆடி பௌர்ணமிக்கு நீங்கள் என்ன எப்படி இருக்கணும்னு சில தகவல்களை சொல்கிறேன். அதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோங்க. ஏன்னா ஆடி பௌர்ணமிக்கு நீங்கள் இந்த சில விஷயங்களை நீங்கள் மேற்கோள் பண்ணினீங்கன்னா, அனுசரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்கள் நடக்கும். கிரக தோஷங்கள் நீங்கும். சரியா? ஜாதகத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் சார்ட் அவுட் ஆயிரும். நல்லபடியாக இருப்பீங்க. அதனால் ஆடி பௌர்ணமி வருகிற ஜூலை 7ஆம் தேதி, ஜூலை 21ஆம் தேதி, 21/7/2024, ஆடி 5 ஞாயிற்றுக்கிழமை தான் ஆடி பௌர்ணமி. முதல் நாள் சனிக்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சிருது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 6 மணி வரைக்கும் இருக்குது. இரவு பூஜை 20ஆம் தேதி தான் நடக்கும். 20/7 தான் இரவு பூஜை நடக்கும். முக்கியமான கோயிலில் அந்த நடுநிசி பூஜை சொல்லுவாங்க. 11 மணிக்கு, இரவு 11 மணிக்கு பௌர்ணமி பூஜை நடக்கிறது சனிக்கிழமை தான் நடக்கும். 20ஆம் தேதி தான். ஓகே நேர்களே, ஆனால் விரதம் 21ஆம் தேதி இருக்கலாம். ஏன்னா பகலில் வரும்போது நம்ம விரதம் இருக்க முடியும். அந்த ஆடி பௌர்ணமிக்கு விரதம் இருக்கணும். அதை கோயிலாக விரதம்பாங்க. அது புராணத்தில் ஒரு காலகட்டத்தில் சிவனுடைய மனைவி சக்தி, நம்ம அன்னை பார்வதி தாஷாயணையா அவதாரம் எடுத்து, தர்ஷன் மகள் தாஷாயணையா அவதாரம் எடுத்து தகப்பன் நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு போகும். தர்ஷன் ஒரு யாகம் நடத்துவான். இது திருவிளையாட புராணத்தில் வருது. அது போய் திருவிளையாடன்னு ஒரு படம் வந்தது, தமிழ் படம், ஒரு புராண படம். நடிகர் திரும்ப சிவாஜி கணேசனும் சாவித்திரி அம்மா நடிச்சிருப்பாங்க. அதில் இந்த டாபிக் எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த கதை அதில் இருக்குது. அந்த படம் பார்த்தவர்களுக்கு தெரியும், பார்க்காதவர்களும் யூடியூப்பில் பாருங்கள். நல்ல ஒரு படம். அந்த படம் தலை சிறந்த படம், புராண படம். ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து குணநலங்களும் இறை வழிபாடு சம்மந்தப்பட்ட அனைத்தும் தெரிஞ்சுக்கலாம் அதில். அந்த படத்தில் இது வரும். இந்த கதை இருக்குது அதில். தர்ஷன் மகள் தாஷாயணையா அந்த அம்மா அந்த ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிறோம். ஆனால் தர்ஷன் மருமகன் என்ற பேரில் சிவனை அழைக்க மாட்டார். அவருக்கு தர வேண்டிய அகவல் பாலத்தை கொடுக்க மாட்டார், மரியாதை கொடுக்க மாட்டார், அழைப்பு கொடுத்துருக்க மாட்டார். இதனால் இந்த அம்மா போய் தட்டி கேட்கும். அதனால் அவமானப்பட்டு என்ன ஆகும்னா, ஒரு நெருக்கடியை சந்தித்து தீக்கிரைக்கு பலியாயிரும். அது சிவனால் அது அப்படி ஆகுது அப்படிம்பாங்க. சிவனை நெற்றிக்கனால நம்ம அழிச்சிருவார் அப்படிம்பாங்க சக்தியை. சில இதில் அதுக்கு தனக்குத்தானே சில தீ மூட்டி செதஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாட்டர் மேபி அந்த அம்மா அழிஞ்சு விடும், சக்தி அழிஞ்சிடும். சக்தி இல்லாத சிவன் இருப்பார் கொஞ்ச நாளைக்கு. இந்த காலகட்டத்தில் சக்தி மறுபடியும் சிவனை நோக்கி தவம் இருக்கும். தவம் இருந்து சிவபெருமானை சேர்கிற நாள் தான், அந்த கோகுலா விரதம் இருந்து சேர்கிற நாள் தான் ஆடி பௌர்ணமி. சிவசக்தியாக காட்சி தர நாள் தான் ஆடி பௌர்ணமி. அர்த்தநாரியாக
சக்தி பாதி சிவன் பாதியாக ஒன்று சேர்றதுனால தான் அந்த ஆடி பௌர்ணமி. முக்கியமான அமைப்புங்க. கடகமும் மகரமும் சமசப்தமாக சந்திச்சுக்கிறோம். கடக ஆளி மகர ஆளி ரெண்டுமே முக்கியமான அமைப்பு. கடகத்துக்கும் மகரத்துக்கும் ஒரு முக்கியமான 2 ராசிக்குமே முக்கியமான ஒரு பங்கு இருக்குது, புராணத்திலையும் சரி ஜோதிடத்திலும் சரி. ஏன்னா ராகு கேதுகள் இந்த வேதத்தை படித்த இடம் கடக மகரம் தான். மகரம் நில ராசி, கடகம் நீர் ராசி. கடகத்திலையும் மகரத்தில் நின்று தான் ராகு கேதுகள், ராகு பகவானும் கேது பகவானும் மந்திரத்தை படிச்சிருக்கிறாங்க, வேதத்தை படிச்சிருக்கிறாங்க, யஜுர் வேதத்தை. அந்த வேதத்தை இப்போ கோயிலில் ஓதுறாங்கள்ல அந்த மந்திரம், அதை இறைவனை நோக்கி சிவனை நோக்கி படித்த இடம் கடக மகர ஆளிகள். இது ஒரு முக்கியமான அமைப்புங்க. இதனாலே இந்த 2 ராசியும் புகழ்பட்டிருக்கு. கடக ராசியும் மகர ராசியும் சமசப்தம ராசிகள். அந்த சமசப்தம ராசிகளில் சூரியன் சந்திரன் வருது ஆடி பௌர்ணமியாக கருதப்படுகிறது. முக்கியமான நிகழ்வு. உங்கள் ராசிக்கு சூரியன் வராரு. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குற ஆத்மகாரகன் சூரியன் உங்கள் ராசிக்கு வராரு. சரி நேயர்களே, இந்த பௌர்ணமி என்று என்ன சார் செய்யணும் அப்படின்னா, அதிகாலையில் எந்திரிச்சிடணும். பிரம்ம முகூர்த்தத்தை எந்திரிச்சிடணும். 4 to 6 எந்திரிச்சு காலை கடனில் முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு சூரிய பகவானை நோக்கி வணங்கணும். சூரிய பகவானுக்கு தண்ணீரால் ஆராதனை பண்ணணும். செம்பு பாத்திரத்துலையோ பித்தளை பாத்திரத்துலையோ வெங்கல பாத்திரத்துலையோ நீர் கொண்டு போகணும். வீட்டில் நிறைய இடத்துல இருக்க நீரை எடுத்துகிட்டு போகணும். சுத்தமான நீராக இருக்கலாம். அதுக்காக ஆற்றுக்கு தான் போகணும் இல்லை, ஆற்றுல போய் தான் எடுக்கணும் இல்லை. ஆறு இல்லாதவங்க வீட்டு நீரே எடுத்துக்கலாம். சுத்தமான நீராக இருக்கணும். நிறைய இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் சூரியனுக்கு ஆராதனை பண்ணணும். சூரியனுடைய நாமத்தை சொல்லணும். சூரியன் நாமம் நிறையா இருக்குது. தெரிந்தவர்கள் சொல்லலாம், தெரியாதவர்கள் ஓம் சூரிய பவனே நமகன்னு 108 தடவையோ 21 தடவையோ சொல்லலாம். தெரிந்தவர்கள் சூரிய நாமத்தை சொல்லலாம். நான் இங்கே கொஞ்சம் சூரிய நாமத்தை சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுட்டு அதை பற்றி சொல்லலாம். ஓம் சூரிய பவனே போற்றி, அருக்கனே போற்றி, இறைவையே போற்றி, ஆதித்தனே போற்றி, கார்த்திகை நட்சத்திர உரியவனே போற்றி, உத்தர நட்சத்திர உரியவனே போற்றி, உத்திராட நட்சத்திர உரியவனே போற்றி, வெய்யவனே போற்றி, பகலவனே போற்றி, உதயனே போற்றி, மார்த்தாண்டனே போற்றி, நவகர தலைவனே போற்றி, வெற்றி குருவனே போற்றி, பிதற்காரனே போற்றி, சூரிய பவனை போற்றி, காரணிய மூர்த்தியை போற்றி, கருணை கடவுளை போற்றி, கர்ணனின் தாப்பனை போற்றி, பிரதியை போற்றி, பதுமனை போற்றி, விக்கிரமனை போற்றி, ஆயுத்தனை போற்றி, ஆத்மகாரகனை போற்றி, ஆத்மபலம் தருவனை போற்றி, பாஸ்கரனை போற்றி, பகலவனை போற்றி அப்படின்னு அவருடைய நாமத்தை சொல்லலாம். சொல்லிவிட்டு அவரை சேவிச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா சூரியனை சேவிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பௌர்ணமிக்கோ அமாவாசைக்கோ சூரியன் சம்மந்தப்பட்டு தான் அந்த நிகழ்வு நடக்குது. அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரு இடத்துல ஒன்றாயிருவாங்க. பௌர்ணமி அன்னைக்கு 2 பேரும் சமசப்தமாக சந்திச்சுக்குருவாங்க. ஓகே, சூரியனை கும்பிட்றது சிவனை கும்பிட்ற மாதிரி. சூரியனை கும்பிட்டு வீட்டுக்கு வாங்க. வீட்டில் சிவசக்தி படம் இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும். பார்வதி பரமேஸ்வரன் படம் இருக்கும். அது விநாயகர் கூடயோ முருகன் கூடயோ சேர்ந்து கூட இருக்கலாம். அந்த படத்தை சுத்தம் பண்ணி அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு பூஜை அறையில் வச்சுருங்க. ஒரு சிவப்பு கலர் துணியை விரித்து அதுக்கு மேலே வைங்க. சிவப்பு கலர் துணி இல்லைனா மஞ்சள் கலர் துணியை விரிங்க. அதை டேரெக்டாக தரையில் வைக்கக்கூடாது. ஒரு ஏதோ அது கீழே ஒரு பொருள் இருக்கணும். ஓகே, இல்லைனா ஒரு பேப்பர் கூட விரிச்சிக்கலாம். சரியா, ஒரு மஞ்சள் கலர் பேப்பர், சிவப்பு கலர் பேப்பர் கூட விரிச்சிக்கலாம். ஒரு ஐதீகம்தான். அதை விரிச்சிட்டு அது மேலே ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கு பூ சூடுங்க. ஃபோட்டோவுக்கு பூ அலங்காரம் பண்ணுங்க. பிச்சு பூ இல்லைன்னா முல்லைப்பூ, இந்த வெள்ளை கலர் பூவை அதுக்கு சூடிட்டு நெய்வேத்தியம் பண்ணுங்க. தேங்காய் பழம் வச்சு பூஜை பண்ணுங்க. நெய்வேத்தியத்துக்கு பழங்கள் வைங்க. கனிகள், வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், அன்னாச்சி பழம், ஏதோ ஒரு பழங்களை வைக்கலாம். 5 பழங்களில் ஒரு 3 வகை பழங்களை வைக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். சரியா, உங்கள் பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்போ என்ன கிடைக்குதோ அதை வாங்கி பழங்களை வச்சு விரதத்தை சாமி கும்பிடுங்க. இறை நாமத்தை சொல்லுங்கள். இறைவனை கும்பிடுங்க, இறைவியை கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு உங்கள் கடமைகளை செய்யுங்க. விரதம் இருக்கணும், அதான் முக்கியம். காலை சுற்றுண்டி சாப்பிடக்கூடாது. காலை டிஃபனை தவிர்த்துடணும். மதியம் லஞ்சை தவிர்த்துடணும். லிக்விட் ஐட்டம் சாப்பிட்லாம், பழங்கள் சாப்பிட்லாம், ஜூஸ் சாப்பிட்லாம், மற்ற எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பால், தயிர், மோர் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வெறும் வயிற்றில் தான் கிடக்கணும் கிடையாது. வயதானவர்கள், மருத்துவம் எடுக்கிறவங்க, மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க நீங்கள் சாப்பிடலாம். சரியா, நீங்கள் அதுக்காக சாப்பிடாமல் பௌர்ணமி விரதம் இருக்கணும் அவசியம் இல்லை. எந்த தெய்வமும் சொல்லலை தன்னை கெடுத்துக்கிட்டு விரதம் இருன்னு. அதனால் நீங்கள் முதல் உங்கள் உடல்நலத்தை பாருங்கள். சரியா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதனால் இந்த டயபெட்டிக்காக இருக்கிறவங்க, மற்றபடி ப்ளட் ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் மருந்து மாத்திரையை சாப்பிட்டு நீங்களும் பூஜையில் கலந்துக்கலாம். ஆனால் சாப்பாடு சாப்பிட்லாம். மற்றவர்கள் விரதம் இருக்கலாம், நார்மலாக இருக்கிறவங்க. இதுக்கு வயது வித்தியாசம்லாம் இல்லை. ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யார் வேணாலும் எடுக்கலாம் பௌர்ணமி விரதம். இருக்கிறவங்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தீர்க்காயில் கைகூடும். பெண்களுக்கு திருமண தடை நீங்கும், திருமணம் நல்லபடி அமையும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, 16 வகை செல்வம் பெற்று வளமுடன் வாழ்வீர்கள். அனைத்தும் கிடைக்கும். கிரக தோஷமாகலும் காரிய சித்தி நடக்கும். இந்த அஷ்டமச்சனி, ஏழரைச்சனி தாக்கங்கள்லாம் வெகுவாக பாதிக்காது. சரியா, அதெல்லாம் மழை போல் வந்தாலும் பனி போல் விளைகிறோம்.
கெடுபணங்கள் எவ்வளோ வந்தாலுமே விளைகிறோம். அதனால தான் நல்ல நாள் அன்றைக்கி கோயிலில் வந்து அபிஷேக ஆராதனை நடக்குது, அபிஷேகம் நடக்குது, இறைவனுக்கு ஆராதனை நடக்குது, அலங்காரங்கள் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம கலந்துக்கணும். சரியா? சில பேர் வந்து ஜாதகம் பார்க்க முடியல சார், எனக்கு ஜோதிடம் தெரியலை, எனக்கு வந்து கிரகம் தெரியாது, எனக்கு ராசி கட்டமே தெரியாது, 4 நட்சத்திரம் தெரியாதவங்க இறைவன் வழிபட்டாலே போதும். பீரியாடிக்காக கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலே போதும், செவ்வாய் வழிக்கு போய்ட்டு வந்தாலே போதும், சிறப்பு தான். எந்த தோஷமும் ஒன்றும் செய்யாது. சரியா? இறைவனுக்கு மேலே எதுவுமே கிடையாது. எல்லாம் அறிந்தவன் இறைவன் ஒருவனுமே, அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் நல்ல நாளுக்கு வந்து கோயிலுக்கு போகணுங்கிறது. அங்கே போயிட்டு வர்றது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த தோஷம் வந்தாலும் விளைகிறோம், திருஷ்டி இருக்காது. ஓகே நேர்களே, பூச நட்சத்திர நேர்களுக்கு இந்த கோகுலா விரதம், இந்த ஆடி பௌர்ணமி விரதத்தை மேற்கொண்டீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படும். சரியா? இதை கடைப்பிடிங்க. சின்ன விஷயந்தான், ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு தான், எல்லோரும் வீட்டில் தான் இருப்பீங்க. இந்த விரதத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அளப்பரிய பலன்கள் கிடைக்கும். ஓகே நேர்களே, இப்போ வந்து ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆடி மாதம் வந்து நல்லா தாங்க இருக்குது. எதுலேயும் ஆர்வமாக இருப்பீங்க, மற்றவங்களோட உதவி கிடைக்கும், சுபகாரியங்களை கலந்துக்கிருவீங்க, பண வரவு தாராளமாக இருக்கும், கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும், இழுபறியாக இருந்த காரியங்களாம் நல்லபடியாக முடியும், தேவையற்ற கவலையில் இருக்காது. உங்களை பற்றி பேசினவங்க, வெளி உலகத்தில் உங்களை பற்றி தவறாக சொன்னவங்களாம் விட்டுட்டு போயிடுவாங்க. சரியா? அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களை பற்றிய வதந்திகள், பொய் புகழுரைகள் எல்லாமே சரி செய்யப்படும். வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமையெல்லாம் போயிடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி வியாபாரத்தில் வந்து நல்ல ஆர்டர்லாம் பிடிப்பீங்க, நல்லபடியாக முடியும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால சிறப்பாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க எந்த காரியத்தையும் நல்லபடியாக முடிப்பீங்க. மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு கிடைக்கும். அதுபோக வீடு கட்டுறவங்க, நிலப்போல வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலைகள்லாம் நல்லபடியாக முடியும். பாதியிலே நின்று பண்ண வேலைகள்லாம் மீண்டும் தொடருவீர்கள். சில பேர் ஆடி மாதம் வேலையை முடிச்சுட்டு ஆவணி மாதம் வீட்டுக்கு போவீங்க. ஆடி மாதம் யாரும் புது வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஆவணி மாதம் போகிறதுக்கு முகாந்திரம் அமைக்கப்படும். கணவன் மணி கொஞ்சம் பார்த்துருங்க. சரியா? ராசியில் சந்திரன் சூரியன் இருக்கிறதுனால கொஞ்சம் திடீர் உஷ்ணப்படுவீங்க. கொஞ்சம் கணவன் மணி உறவில் சில பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளுக்குடைய படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் மெனக்கெடுவீங்க, அதில் கொஞ்சம் செலவுகள் ஆகலாம். அதுபோக வம்பு வழக்கில் வந்து நல்ல அமைப்பு வரும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நடந்துச்சுன்னா அதில் நல்ல தீர்ப்பு வரும். அதுபோக பெண்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போது கவனமாக பேசணும். கான்ட்ரவர்ஷன் வரக்கூடாது. வீண் அலைச்சலை குறைச்சிக்கோங்க. மாணவர்கள் நல்லபடியாக படிக்கணும். சரியாக நல்லா படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். வீட்டில் இருந்தும் படிக்கிற இடத்துலேருந்தும் உதவிகள் கிடைக்கும். விளையாடும்போது விளையாட்டில் கவனமாக இருக்கணும். அதுபோக திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், சின்னத்திரை, வெள்ளித்திரை, இயலிசை, நாடகம், பொழுதுபோக்கு அம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விருதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு புதிய மாற்றம் கிடைக்கும். அரசாங்கத்தோடைய சப்போர்ட் இருக்கும். அது மாதிரி வண்டி வாகனத்தை யூஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க. வெளியூர் செல்ல வேண்டிய காலமும் வரலாம். கலைத்துறையினருக்கு, அரசியல்வாதிகளுக்கு பணப்புழக்கம் நல்லபடியாக இருக்கும். எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. மறுப்பு மதியார் இருக்கும். வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும். உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு நட்பு வளையம் இருக்கும். நல்லபடியாக இருப்பீங்க. ஸோ பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம், வேளாண் விளைகுடி மக்களுக்கும் நல்லா இருக்கும். சரியாக? விவசாயம் நல்லபடியாக விளைச்சலாகும். விவசாயமும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ தொழில், குடும்பம், வியாபாரம், உத்தியோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மணி உறவுகள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, நண்பர் விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உங்கள் நட்சத்திரத்துக்கு வேண்டிய சனி பகவான், நட்சத்திரநாதன், அவருக்கு வேண்டிய சனி பகவானுக்கு வேண்டிய சுப கிரகங்கள், நட்பு கிரகங்கள் சுக்கிரன், புதன், ராகு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாங்க. ராகு வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி சாரம் தான் எடுத்துட்டாரு. ஜூலை 8ஆம் தேதி எடுத்துட்டார். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 6-7 கூடிய சாரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உத்தியோகத்துக்கு போகிற கணவன் மனைவிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? இந்த வீடியோ வேலை கெடுக்கிறது என்னென்னா, கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை. அது ரொம்ப முக்கியம். அதுபோக மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சுக்கிரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சனி பகவானுக்கு வேண்டிய சுக்கிரன் வந்து ராசியில் தான் இருக்கிறார் 30ஆம் தேதி வரைக்கும். அதனால் சுக்கிரன் வந்து ராசியில் இருக்கிறனால கொஞ்சம் கலை தொடர்பு இருக்கும். ஆள் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் ஆடம்பரமாக தன்னை அலங்காரப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் வெகுஜன தொடர்பில் கொஞ்சம் நல்லா தான் இருப்பீங்க. பொழுதுபோக்காக இருப்பீங்க. சரியா? ஜனரஞ்சமாக இருப்பீங்க. அப்படின்னு என்ன, சினிமா படத்துக்கு போய்ட்டு வருவீங்க. சினிமா, கேளிக்கை, எங்கேனாச்சும் நண்பர்களோட பிக்னிக்கு, எங்கேனாச்சும் ஒரு பொழுதுபோக்கு போய்ட்டு வருவீங்க. ஷாப்பிங் போவீங்க, துணிமணி வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. இப்படியெல்லாம் நடக்கும். புதன் 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. புதனும் வந்து சிம்மத்தில் இருக்கிறதுனால அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். நண்பர்கள் விஷயத்தில் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். சரியா? நண்பர்கள்கிட்ட ரொம்ப ஷேரிங் வேண்டாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் நண்பர்கள் விஷயத்தில் ஒரு புரிதல் இருக்க தான் செய்யும். ரைட் நேயர்களே, அடுத்தடுத்து நான் வருகின்ற காலத்துக்கு வீடியோ போடுறேன். அடுத்து வந்து புதன் பயிற்சி ஆறாரு 18ஆம் தேதி. புதன் வந்து உங்கள் ராசிக்கு
3-12 கூடியவன். அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு வராரு. 2ல் புதன் வருது, நல்லது தான். வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தில் வருது, சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேறு ராகு கேதுகள் வந்து நட்சத்திர சாரம் எடுத்துருக்குறாங்க. இதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ராகு கேதுகள் முக்கியமான கிரகம். கேது 3ஆம் இடத்துலையும், ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. தைரிய வீரிய ஸ்தானத்திலையும் பாக்கிய ஸ்தானத்திலையும் சர்ப்ப கிரகங்கள் வந்து இடப்பெயர்ச்சி ஆகிருக்கு, நட்சத்திர பயிற்சி ஆகிருக்கிறது. ஒரு முக்கியமான நிகழ்வாக வேத ஜோதிடத்தில் பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு வந்து பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, இல்லைனா கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். நட்சத்திரத்துக்கு வந்து இப்படி மாதத்துக்கு ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோ போடுறேன். அப்பப்போ நட்சத்திரத்துக்கும் சில பலன்களை சிறப்பு பலன்கள்னு தனியாக சொல்கிறேன், ராசிக்கும் சொல்கிறேன். சரியா? அதை பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோவும் பாருங்கள். ஜனராஜான் செக் பண்ணுங்கள், எங்களை அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நிறைய ராசி நேரில் அணுகுறாங்க, கடகராசியில் அணுகுறாங்க. அதனால் அந்த சலுகை எப்போயுமே உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு துணையாக, உறுதுணையாக பொது ஜோதிடம் இருக்கும். ஜோதிட சம்மந்தப்பட்ட தகவல்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயும் கேட்கலாம். கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் பதில் போடுறேன். ரேண்டமாக நிறைய பேருக்கு பதில் போடுறேன். அதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி போடுறேன். நான் உங்கள் கேள்விகள் வந்தாலும் அதுக்கு நான் பலன் சொல்வேன். நன்றி நேயர்களே. எல்லாமல்ல இறைவன் பூச நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். ஆடி மாதம் வருகின்ற பௌர்ணமி உங்களுக்கு பல நன்மைகளும் பல வளங்களையும் கொடுக்கும். பல நலங்களை வளங்களை பெற்று நீடு வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. அம்மன் வழிபாடு பண்ணுங்க. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வரும். ஆடி வெள்ளியே முன்னாடியே வருது, 19ஆம் தேதியே வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சரியா? அதனால வெள்ளிக்கிழமை வந்து ஆடி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளி வருது. அம்மன் கோயிலுக்கு போங்க. இல்லைனா அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போங்க. மாரியம்மன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? நல்ல விதமாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.